விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி 8ஆம் இடத்திற்கு போகிறார். மற்ற பெயர்ச்சிகள் ராகு, கேது, சனி இது எதுவுமே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. காதலர்கள், அது நான் பெண்களுக்கு தான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ காதல் வாழ்க்கையில் புதுசாக நீங்கள் ஒருத்தரை எனக்கு தெரியும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க பெண்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்பு, அப்புறம் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் கருத்தரிக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கவனமாக இருங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது, உங்கள் வீடுகள்லேயே நீங்கள் ஏதாவது ஹோமங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கான பாதுகாப்புக்கு நவகிரக ஹோமம் பண்ணுங்கள். வீட்டுக்கு எனக்கு ஆரோக்கியத்திற்காக மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலாம். எனக்கு கோவிலுக்கு போய் நான் வந்து ஒரு சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், எந்த சிவ ஆலயங்களும் வியாழக்கிழமையில் போகலாம். கருடனினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ வியாழக்கிழமை கருடனுக்கு விளக்கேற்றும் பொழுது தேவையில்லாத நட்புகள், சத்ருக்களினுடைய பயம் இருக்காது.